Chennai Silks தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு தக்காளியை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஃபேஸ் பேக் போடலான்றதான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளியர் ஸ்கின் வேணும் அப்படின்னா தக்காளி ப்ளஸ் அவகேடோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பேக்காக மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் போட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் நாள் ஆக ஆக கிளியராக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் ஒரு க்ளோவோட ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்னி, ஸ்கேஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா தக்காளி அதுக்கப்புறமா புதினா இலை இது ரெண்டுத்தையும் ஒரு பேக்காக மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் போட்டிங்க அப்படின்னா நாள் ஆக ஆக இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆக்னி, ஸ்கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ். ஸோ பிளாக் ஹெட்ஸ் அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு ரொம்பவே காமனாக வந்துட்டுருக்கு. அதுக்கு தக்காளியை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் பேக் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஹனி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. ஸோ இது மூணுத்தையும் ஒரு பேக்காக மிக்ஸ் பண்ணி உங்களுடைய பிளாக் ஹெட்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ண இதுக்கான ஓரளவுக்கு தீர்வும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் இப்போ பொல்யூஷன்னால அவங்களுடைய ஸ்கின் கொஞ்சம் ஹார்டாக மாறிட்டு இருக்கீங்க, ஸ்கின் சாஃப்ட் ஆகல அப்படின்ற ஒரு குறை இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்கின்னை நீங்கள் சாஃப்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னா தக்காளி அதுக்கப்புறம் ஆலிவேரா ஜெல் 2 டேபிள் ஸ்பூன் இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி இதை பேக்காக உங்கள் ஃபேஸில் போடுங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ண 1 or 2 வீக்ஸ்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஆப்வியஸாக டேனுக்கு நிறைய ஹோம் ரெமெடிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரே ஒரு ஐட்டம். இதை மட்டும் நீங்கள் ஃபேஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டேன் நாள் ஆக ஆக ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். என்னன்னு தானே கேட்குறீங்க? தக்காளி ஜூஸ் மட்டுமே போதுங்க. இந்த தக்காளி ஜூஸை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 1 வீக்லேயே உங்களுடைய டேன் மறையறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அடுத்ததான் நான் கொடுக்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குக்கும்பர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஓட் மீல் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா தக்காளி எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் பேக்காக போட்டிங்கன்னா உங்களுடைய ஆயிலி ஸ்கின்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேக் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்துக்கோங்க, ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க, பனானா ஒரு 2 or 3 ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் பேக்காக போடலாம். பட் இந்த பேக் ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, ஏன்னா அதில் பனானா யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது அவ்வளோ சீக்கிரம் ட்ரையும் ஆகாது. ஸோ இது ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. பிகாஸ் இது ஸ்கின்னை நல்ல ஒரு சாஃப்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, அதை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த சாஃப்ட்னஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி நான் தக்காளியை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொன்ன இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Chennai Silks தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. எனக்கு பயங்கரமாக படித்து பெரிய ஆள் ஆகணும்லாம் ரொம்ப கனவு இருந்துச்சு. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் 12th முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஜாப் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ளாட்டுக்கு கீழே ஆக்சுவலி ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அவங்க